ஓகே 11th ஸ்டாண்டர்ட் இப்போ அக்கௌண்டிங் கிளாஸிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு தெரியும். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. ஸோ அந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு சப்டிவிஷன் இருக்குது, நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ்னு. ஸோ ஒரு பர்சன் பற்றி, ஒரு கம்பெனி, பேங்க் இந்த மாதிரி நேம்ஸில் வரும்போது அதை பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு எடுத்துப்போம். ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா ஆல் த டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் அசட்ஸு ரியல் அக்கௌண்ட் சொல்லுவோம். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா எல்லா எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸை நாமினல் அக்கௌண்ட் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ரியல் அக்கௌண்ட்டோட ரூல், நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல், பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் உங்களுக்கு தெரிஞ்சால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸு உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சம் கோல்டன் ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் பார்த்தீங்கன்னா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட்டில் ரிசீவரை டெபிட்டில் பண்ணணும், கிரெடிட்டில் வந்து கிவர் இருக்கும். ஓகே. அடுத்து ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் தெரியணும். டெபிட் வாட் கம்ஸ் இன், பிஸ்னஸ்குள்ளே என்ன அசட் வருதோ அதை டெபிட் பண்ணணும். பிஸ்னஸ்லேருந்து கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அதை வெளியில் போகிறத கிரெடிட்டில் போடுவோம். அடுத்து நாமினல் அக்கௌண்ட் எல்லா எக்ஸ்பென்சஸையும் டெபிட் பண்ணணும், எல்லா இன்கம்ஸையும் கிரெடிட்டில் பண்ணணும். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இந்த ரூல்ஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே.